ஸோ கிருஷ்ணரை புரிஞ்சுக்கணும் என்றால் அது எல்லோரால முடியுமா? அதுக்கு என்ன ஸ்லோகம் இருக்குது பகவத்கீதையிலே? கிருஷ்ணரை புரிஞ்சுக்கொள்வது ரொம்ப ரொம்ப கஷ்டம். யார் சொல்லுங்க பார்க்கலாம். நோ கிருஷ்ண ஸ்லோகம். நம்மெல்லாம் மனிதர்கள், நம்ம பகவானை புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ஸ்லோகம் இல்லை என்றது ஒரு ஸ்லோகம். இதெல்லாம் இந்த பாயிண்ட்ஸ், இந்த அந்த இது மேலே, அந்த பாயிண்ட் மேலே நம்ம ஸ்லோகம் சொல்லணும். சொல்லதான் நம்ம போய் எழுதுக்கோங்க. மனுஷ்யானாம், இப்போ தெரியுதா எல்லோருக்கும்? மனுஷ்யானாம் சஹஸ்ரேஷு கிஞ்சித் எததி சித்தையே. அந்த பர்ஃபெக்ஷன் ஆகாத தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் அவங்க முயற்சி பண்ணாலும் ஒருத்தன் கூட பக்குவத்துக்கு வரமாட்டானா. பக்குவம் என்றால் என்ன? அவங்க பண்ண வேண்டிய சாதனைகளே பக்குவத்துக்கு வரமாட்டாங்க. அப்படி பக்குவத்துக்கு வந்தவர்களே யாரோ ஒருத்தன் தான் கிருஷ்ணரை பற்றி புரிஞ்சு கொள்ள முடியும். மற்றவர்களுக்கு அதை சொல்லுவாங்க, கிருஷ்ண பற்றி எனக்கு எல்லாம் தெரியும்ப்பா. உண்மையாக அவங்களுக்கு தெரியவே தெரியாது. இதுக்கு என்ன காரணம்? முதல் காரணம் என்ன? இக்னோரன்ஸ். எப்படி இக்னோரன்ஸ்? எப்படி? இப்போ நான் சொன்னேன் உங்களுக்கு, எதற்காக அவங்களுக்கு புரியாது கிருஷ்ணரே? அவங்களெல்லாம் முயற்சி பண்ணுறது தன்னுடைய புலங்களை பயன்படுத்தி கொண்டு அவங்களுடைய ஆனந்தத்துக்காக தான். அவங்க தங்களுடைய புலங்களை தங்களுடைய ஆனந்தத்துக்காக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். இப்போ ராவணன், கம்சன், இப்போ நான் சொல்ல ஹிரண்யகசிபு, ஹிரண்யாட்ச, இவங்க எல்லோரும் அவங்களுடைய புலங்களுடைய ஆனந்தத்துக்காக தான். அவங்களுக்கு பகவான் நேரடியில் வந்தாலும் பகவான் என்று புரிஞ்சு வரவே வராது. அவன் நாலேஜ் நிறைய ராவணாசுர் பிராமணன், எல்லாம் தெரியும், இருந்தாலும் பகவானை தெரிந்து கொள்ள முடியாது. விஞ்ஞானம் இல்லை, ஞானம் இருக்கும். சொல்றது புரியுதுங்களா? அதுபோல இப்போ நம்ம யாரும் பௌதிக உலகத்திலே தங்களுடைய புலங்களை தங்களுடைய ஆனந்தத்துக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவங்க பகவான் பற்றி நிச்சயமாக முடியவே முடியாது. அவங்க பகவான்கிட்ட போகிறாங்க எதற்காக? அவங்களும் பகவான்கிட்ட போவாங்க. அவங்க நாங்கள் பெரிய பக்தர்கள் சொல்லுவாங்க. எதற்காக? இந்த அம்மன் கோயில், அந்த கோயில், இந்த கோயிலெல்லாம் பார்த்தாக்க நிறைய அது எதற்காக? அவங்களுடைய புலங்களுடைய ஆனந்தத்துக்காக தான், அதிகமான ஆனந்தத்தை பெறணும் என்றதுக்காக தான் அவங்க விட்டால் போவாங்க. டெமிகாட்ஸ், தேவதை, அம்மன் கிம்மன் இதெல்லாம் பார்த்தாக்கா இப்பெல்லாம் வருது. இப்போ ஆடி மாதம் வந்தாக்க போதும். இதெல்லாம் எதற்காக? தங்களுடைய புலங்கள் மூலமாக அதிகமான ஆனந்தத்தை பெறுகிறதுக்கு. அவங்களுக்கு என்ன தெரிஞ்சு வராது? பகவான் உண்மை, அப்சல்யூட் ட்ரூத், பரமசத்தியத்தை அவங்களால புரிஞ்சு கொள்ளவே முடியாது. காரணம் புலங்கள். அதுக்கு என்ன கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணு. ஓகே, புலங்கள் மூலமாக நீங்கள் ஆனந்தத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். இருந்தாலும் அது உங்களுக்கு அந்த விதத்தில் ஆனந்தம் கிடைக்காது. அப்பா போதும், சாப்பாடு சாப்பிட்றோம், நல்லா இருக்குது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிடலாம். ஆனால் ஒன்றும் போட்டே இருந்தாக்கா மற்ற அளவுக்கு சாப்பிட முடியாது இல்லை. அப்பா போதும் சொல்லுவோமோ இல்லையோ? அது போல் ஆகாது புலங்களுடைய ஆனந்தம். எதற்காக? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. புலங்கள் இப்போ நம்மளுக்கு திருப்தி ஆகவில்லை, புலங்கள் மூலமாக வேலை பண்ணிக்கொண்டே இருக்கிறோம், நம்மளுக்கு திருப்தி ஆகவில்லை. அது என்ன எதற்காக? அது இன்னும் போய் நானும் யாரு? ஆத்மாவுக்கு யாரு இது? புலங்கள். அந்த புலங்கள் யார்? இந்த உடல் யாருது? கிருஷ்ணாவுடைய புலங்கள். கிருஷ்ணாவுடைய புலங்களை பெற்றுக்கொண்டு நம்மளுடைய ஆனந்தத்துக்காக பயன்படுத்தி கொண்டால் அந்த புலங்களை நம்மளுக்கு ஆனந்தம் கிடைக்குமா? புரியுதா? இந்த உடல் எந்த அளவுக்கு தான் நம்ம இது பண்ணாலும் முயற்சி பண்ணாலும் அது 60, 70, 80 அது மேலே தாண்டது கஷ்டம். இந்த உடலை விட்டு போக வேண்டியது தான் இல்லையா? நிரந்தரமாக யாராவது இருக்க முடியுமா?
அது பகவான் கொடுத்தது பகவானுக்கே கொடுத்துடணும். இதில் இருக்கிறது என்ன மெயினாக அந்த 5 கிராஸ் எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, பூமி, நிறம், நெருப்பு, காற்று, ஆகாயம். அது இப்போ கடவுள் அது அந்த இது யாருது? ஆகாயம், காற்று, இதெல்லாம் யாருது? கிருஷ்ண பகவான் தான். பூமி அப்போ நலோ வாயு கம்மனோ புத்திரிய வச்சா, இது எல்லாம் எந்தன்னு கிருஷ்ண சொல்கிறாரு. அவர் கொடுத்த இந்த உடலில் இருக்கிற புலங்கள் மூலமாக நம்ம ஆனந்தத்தை பெருகணும் என்று எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் ஆனந்தம் பெருக முடியாது. ஒரு நாள் 100 ஆண்டுகள் ஆன பிறகாவது அந்த உடலை விட்டு வேண்டும். அதனால் பகவானை பற்றி நம்மளால் புரிஞ்சு கொள்ளவே முடியாது. ஆனால் இது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தானே. ஒருத்தர் கூட இந்த ஃபிலாசபி போய் சொன்னாங்க, ஒருத்தர் கூட கேட்கக்கூடாது, எல்லோரும் பறந்து போயிடுவான். எல்லோருக்கும் என்ன ஆசை? ஆனந்தம், நான் தான் ராஜாவாக இருக்கணும். எல்லாம் ராட்சச குணம் தான். கம்சனும் அப்படி தான் சொன்னார், ராவணாசுரனும் அப்படி தான் சொன்னார், நம்மளும் அப்படி தான் சொல்லி கொண்டு இருக்கணும். ஆனால் நம்மளும் டிஸ்கோர்ஸ் எல்லாம் கொடுப்போம், ராமாயணம் மகாபாரத டிஸ்கோர்ஸ் எல்லாம் கொடுப்போம், அவங்க மாதிரியே சொல்லுவோம். இருந்தாலும் நம்மளுக்கு ரியலைசேஷன்ஸ் சொல்கிறது புரியுதுங்களா? இது அவ்வளோ சுலபம் கூட இல்லை. தன்னுடைய புலங்கள் மூலமாக ஆனந்தத்தை நான் பெருக வேண்டாம். பகவான் கொடுத்த புலங்கள் மூலமாக பகவானுக்கு ஆனந்தம் கொடுக்கணும் என்ற நானும் அவங்களுக்கு வரவே வராது. சொல்கிறது புரியுதுங்களா? நம்ம இஸ்கானுக்கு ஏன் கம்மி பேர் வருவாங்க?